இன்று வருமான வரித்துறை ஒரு மிக பெரும் சொதப்பல் செய்துள்ளார்கள். வருமான வரி தாக்கல் செய்த லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு SMS அனுப்பி உள்ளார்கள். அதில் நீங்கள் தாக்கல் செய்ததில் பிழை உள்ளது. நீங்கள் செய்த பிழையை உங்களுக்கு இமெயிலில் அனுப்பி வைப்போம். அதை வைத்து திருத்தி மறுதாக்கல் செய்து கொள்ள வேண்டும். அதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31 என்ற அனுப்பியுள்ளார்கள். இன்னும் சரியாக ஒரு வார காலம் மட்டுமே இருக்கும். குறைவான கால அளவில் இதை செய்யச் சொல்வது மிகுந்த மன நெருக்கடியை, வேலைப்பளுவை கொடுக்கும். இவ்வாறு நோட்டீஸ் அனுப்புவது வழக்கம்தான். ஆனால் இன்று இவர்கள் அனுப்பியது பிழையாக தாக்கல் செய்தவர்களுக்கல்ல, தாக்கல் செய்து ப்ராசஸிங் முடிக்க காத்திருக்கும் எல்லோருக்குமே அனுப்பியுள்ளார்கள். இவர்கள் கூறியபடி இமெயிலை சென்று பார்த்தால் அங்கு எந்த ஒரு இமெயிலும் வரவில்லை. அதேபோல வருமான வரி இணையதளத்தில் லாகின் செய்து உள்ளே பிழையை திருத்த என்ன பிழை என்று நோட்டீஸ் வந்திருக்கிறதா என்று பார்க்கும்போது அப்படியான எந்த நோட்டீஸும் வரவில்லை. பொதுவாக இந்த மாதிரியான நோட்டீஸ் ஒர்க்லிஸ்ட் என்ற பக்கத்திலும் ஆக்ஷன் என்ற பக்கத்திலும் இருக்கும். அப்படி எதுவும் வரவும் இல்லை. தாக்கல் செய்ததில் ஏதேனும் தவறு இருந்தால் அந்த தவறினை இமெயிலில் குறிப்பிட்டு இருப்பார்கள். அந்த தவறினை கண்டறிந்து திருத்திக் கொள்ளலாம். ஒண்ணுமே இல்லாமல் திருத்து என்றால் என்னத்த திருத்த? பொதுவாக இந்த வகையான நோட்டீஸ் ஒரே நாளில் எல்லோருக்கும் வருவதில்லை. ப்ராசஸிங் செய்யும் அன்று தாக்கல் செய்யப்பட்டதில் பிழை இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கு எத்தனை பேர் உள்ளார்களோ அவர்களுக்கு அனுப்புவார்கள். ஆனால் இம்முறை லட்சக்கணக்கான பேர்களுக்கு மொத்தமாக இதனை அனுப்பி தேவையில்லாத பதட்டத்தையும் நெருக்கடியையும் கொடுத்துள்ளார்கள். இதனால் வருமான வரி தாக்கல் செய்ய உதவும் கணக்காளர்களுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. வாடிக்கையாளர் கால் செய்து இது போன்ற ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறது என்று சொல்ல, அவர்களது கணக்கில் சென்று பார்த்தால் எந்த பிழையும் இல்லாது போக குழம்பி போக வேண்டியுள்ளது. எதற்காக இந்த தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்க வேண்டும்? இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே இது போன்ற எண்ணற்ற குழப்பங்களை நிதி அமைச்சகம் மேலாண்மை செய்யும் வருமானவரித்துறை செய்கிறது. டிசம்பர் 31ஆம் தேதியுடன் மக்கள் கூடுதலாக செலுத்திய வருமான வரியை திருப்பி செலுத்தும் ரீஃபண்ட் அமௌண்ட் டெட்லைன் நெருங்குவதால் ஒன்றிய அரசு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சுணங்கி இதனை செய்கிறதோ என்ற கேள்வி எழுகிறது. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் மக்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்பட்ட ரீஃபண்ட் தொகையில் பாதியை கூட இன்று வரை கொடுக்கவில்லை. எந்த வருடமும் இதுபோன்று இவ்வளவு மோசமாக சுணக்கம் காட்டியதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற SMS உங்களுக்கு வந்திருக்கும் என்றால் இமெயில் சென்று பாருங்கள். அப்படி ஏதும் இமெயில் வரவில்லை என்றால் வருமான வரி இணையதளத்தில் உங்களது கணக்கில் லாகின் செய்து பாருங்கள். அதிலும் எந்த நோட்டீஸும் வரவில்லை என்றால் அமைதியாக இருங்கள். அவசியமில்லாமல் ரிவைஸ்ட் ரிட்டர்ன் எதையும் தாக்கல் செய்ய தேவையில்லை. அவசரப்படாதீர்கள்.